200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவர் விட்டுட்டு வராரு அப்படின்னா அப்போ இங்கே அதை விட பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது பார்த்துக்கலாம். அது ஓட்டு போட்டு இவங்க தேர்வு செய்த பிறகு நீங்க மக்கள் 5 வருஷம் கொடுப்பீங்க, 50 வருஷமா நீங்க கொடுத்து ஊழல் ஆட்சி வச்சிருக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்து பார்ப்போம். அவர் ஊழல் பண்ணாருன்னா அவரை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நல்லவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இப்படி 50 வருஷமா போய் தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத இந்த ஆட்சியை திரும்ப திரும்ப வரணும்னு நம்ம போடும்பொழுது யாரோ ஒரு புது மனுஷன் வராரு, அவருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம், அவரும் தப்பு பண்ணா தூக்கி எறிஞ்சிடலாமே. இப்ப 2 திராவிட கட்சிகளும் ஜெயிலுக்கு போன கட்சி. இப்ப இருக்கிறவரும் இப்ப இருக்கிற மந்திரியும் வருஷ கணக்கா ஜெயிலுக்கு போறாரு. எது சொத்து வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சம்பாதிச்சதுல. அதே மாதிரி காங்கிரஸ்லயும் ப. சிதம்பரம் ஐயா ஜெயிலுக்கு போய் வராரு சிறைச்சாலையில். உங்க தங்கச்சி சிறைச்சாலைக்கு போயிட்டு வராங்க. இப்படி முன்னாடி இருந்தவங்களும் சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க, அக்யூஸ்டா தான் செத்தாங்க அவங்க. அப்ப எது வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சம்பாதிச்சு யாருடைய சொத்து?